பாருங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பரலோகத்தில் இவங்கெல்லாம் ஆவியா சுத்துவாங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவுக்களாக மரித்தவங்க எல்லாரும் ஆவியா இருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆனா ஏசப்பாவோட ரகசிய வருகைக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்தவரும் கூட ஆவியா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பாடி வரப்போகுது. ஆனா இது ரொம்ப ஒரு மகிமையான சரீரம். அந்த சரீரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தா ஏசப்பா சொல்றார். ஏசப்பாவுக்கு வந்துட்டு சரீரம் இருந்துச்சு தானே. ஆனா இந்த சரீரம் என்னன்னா ரொம்ப டேஞ்சரஸுங்க. ஏன்னா அந்த சரீரத்தோட தான் திரும்பியும் இந்த பூமியில் வந்துட்டு 1000 வருஷம் அரசால போறோம். அன்னைக்கு நீங்களாம் கதவை தாட்டிட்டு பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்களாம் அப்படியே வருவோம். நம்ம ஊரில் சும்மாவே எக்ஸ்கியூஸ் கேட்காமே வருவாங்க. யோசித்து பாருங்க, இந்த மகிமையின் சரீரம்லாம் அந்த பிரதருக்கு கிடச்சிருச்சுன்னா பூட்டி வச்சிருந்தாலும், ஏன்னா இந்த பாடிக்கு வந்துட்டு கதவை தட்டிட்டு உள்ள வரணுங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா ஏசப்பாவுக்கு இந்த மகிமையின் சரீரம் வந்தப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? எடுத்ததுமே ஆரம்பிச்சிட்டார், எந்திரிச்சாரு. கல்லறையோட கல் பூட்டி இருந்துச்சு, ஆனால் அவர் பாட்டில் இப்படி நடந்து கிளம்பிட்டார். ஓ, நிறைய பேர் என்ன நினச்சிட்டுக்கிறாங்கன்னு, ஏசப்பா கல்லை திறந்துட்டு வெளியே வந்துடுறேன். நல்ல வசனத்தை படித்து பாருங்க. கல்லை திறந்து விட்டது தேவதூதன். அதுவும் அவர் எதுக்காக திறந்தாருன்னா, அவர் உள்ள இல்லை எட்டி பாரு அப்படிங்கிறதுக்கு திறந்து விட்டாங்க. ஏசப்பா வெளியில் வர்றதுக்கு கல்லை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? இந்த மகிமையின் சரீரத்தை கதவு வச்சு தடுக்க முடியாது, கல்லை வச்சு தடுக்க முடியாது. கல் அப்படியே தான் இருந்துச்சு. அவர் பாட்டில் இப்படி போறார், ஒரு ஸ்பிரிட் மாதிரி. ஆனா இது ஒரு பாடி. உடனே ஆவினா தொட முடியாதுன்னு நினைக்கிறீங்க. இல்ல, எப்படி பிரதர் இது? அது எப்படி நீங்க சொல்றீங்க? பாடிங்கிறீங்க, ஆனா எப்படி கல்லை தாண்டி வந்திருக்குங்க? உங்களுக்கு அந்த பாடி இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது வரைக்கும் வசனத்திலிருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த குளோரியஸ் பாடி எப்படி இருக்க போகுதுன்னா, கல் இருக்கு, ஆனா கல்லை தாண்டி போறார். அதோட விட்டாரா என்ன, வர்றார். இந்த சீஷர்கள்லாம் கதை வடைச்சிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பயந்துட்டு. இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஜீசஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆளுங்க பயந்துருப்பாங்க. ஏற்கனவே ஜீசஸ் எப்போ வந்திருக்க முடியும்? இது கண்டிப்பாக நம்ம ஆளுங்க பாருங்களேன், ராத்திரி ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாவே பேயா இருக்குமோ? கொலுசு சத்தம் கேட்குது, என் பேய் கொலுசு போட்டு சுத்துது எங்கேயும் சொல்லியிருக்கா? எங்கேயா சொல்லறியில் சொன்னாங்களா? ஒரு பேய் வந்துச்சு, நம்மகிட்ட தான் கொலுசு வாங்கிட்டு போச்சு.